வேண்டுமென்று செய்யாற்றும் தலைவரும் கிளிமொழியா ராஜமத்தில் கிருபையாலே அங்கமெங்கும் கடைத்தேங்க பாதமலர் மச்சார களமாடு மையம்மா நான் எல்லைக்கு எல்லைக்காரு எருமகாடா காவுகாரு நான் மூளைக்காரு நான் முக்காடு கொண்ட மாறி மூளைக்கு மூளைக்காரு முக்காடு கொண்ட மாறி மூளைக்கு மூளைக்காரு முக்காடு கொண்ட மாறி எல்லையில உதிர பாலு கொண்டவடா ஊத்துக்காடு எல்லையில உதிர பாலு கொண்டவடா ஊத்துக்காடு எல்லையில உதிர பாலு கொண்டவடா நான் தாண்டியிலே பிறந்தவடா காமாட்சி என் பேருடா தாண்டியிலே பிறந்தவடா காமாட்சி என் பேருடா தாண்டியிலே பிறந்தவடா காமாட்சி என் பேருடா நான் மதுரையிலே நான் பிறந்தவடா மீனாட்சி என் பேருடா மதுரையிலே பிறந்தவடா மீனாட்சி என் பேருடா மதுரையிலே பிறந்தவடா மீனாட்சி என் பேருடா நான் படையட்டு எல்லையில பரசுராமனை பெற்றவடா எல்லையில பரசுராமனை பெற்றவடா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி எங்கள் குடும்பத்தை சீரழித்த அந்த பொழுபாவையை நீங்கள் தான் மகனே, உங்கள் குறை என்னவென்று நான் அறிந்தேன். உலகத்தையே கட்டி காக்கின்ற ஆதிசக்தி நான். அப்படி இருக்க உங்கள் குறைகளை எல்லாம் நீக்குவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? இத்தனை காலங்களாக உங்கள் முன்னோர்கள் எல்லாருமே என் தன்னிதானமே கதி என்று என்னையே துதித்து போற்றி வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இக்காலகட்டத்தில் நீங்களோ என்னை துதிப்பதை மறந்தீர்கள், காதல் வதப்பட்டீர்கள். அதனால் என்ன மறந்த காரணத்தினால் இத்தனை நாட்களாக உங்களுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தீர்களா? வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். தவறு செய்தாலும் எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே, மன்னித்து விடுங்கள். அது மட்டுமல்ல, எப்பொழுது அம்மா என்று என் பாதத்தை பணிந்தீர்களோ அப்போதே நீங்கள் செய்த பாவங்களையும் செய்த தவறுகளையும் தாயாகப்பட்டவர் நான் மன்னித்தேன். அப்படி இருக்க உங்கள் குறைகளை இப்பொழுது நிறைவேற்றுகிறேன். எங்கள் குடும்பத்தை கெடுத்த அவனை நீங்கள் தான் வசம் செய்ய வேண்டும் தாயே, வசம் மகனே, கவலைப்பட வேண்டாம். அந்த அரக்கனை
அந்த அசுரனை அழிப்பதற்காக நான் வர வேண்டுமா? இதற்காக அந்த கொடியுடைய எதிர்ப்பதற்கு நான் வர வேண்டாம். இதோ எனது சக்திமான் மாய சக்தி கொண்ட இந்த மாய வேலை கொண்டு அந்த அசுரனை அழிப்பதற்காக என்னுடைய சக்தியில் பாதி பலத்தை இதில் கொடுத்து இந்த மந்திரவளை தருகிறேன். இந்த மந்திரமானால் நீங்கள் அவனை வதம் செய்யுங்கள். அந்த அரக்கனை அழைப்பதற்கு நான் எதற்காக? அவன் கொடியவன். அவன் அழைப்பதற்காக நான் வர வேண்டாம். இந்த ஆயுதம் கொண்டு அவனை வெற்றிகரமாக வெற்றி பெற்று நீங்கள் தீரும் திறப்போடு வாழ்கிறீர்கள். வர காலத்தில் இந்த ஆட்சியை நீதான் பொறுப்பேற்க போகிறாய். ஆகையினால் நீதான் அவனை வசம் செய்ய வேண்டும். வைத்தியரா, நாடு ஆபத்தில் இருக்கின்றது. உடனே கோட்டை நோக்கி செல்வோம். நாட்டை மீட்டெடுப்போம். புறப்படுங்கள்.